Hello everyone, welcome back to my channel Sara Designs and நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஹார்ட்டி வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரின்சஸ் கட் பேனல் குர்த்தியோடைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டுட்டோரியல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குர்த்திக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். டிஷ்யூ சில்க் 2 மீட்டர்ஸ் அண்ட் ஆல்சோ ஒயிட் டிஷ்யூ சில்கில் வந்து 1.5 மீட்டர்ஸ் அண்ட் சன்க்ரேப் வந்து 3 மீட்டர்ஸ். ஸோ இந்த குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா எம்சைஸ் மெஷர்மெண்ட்டில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ மெஷர்மெண்ட் சார்ட் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யோக் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ யோக்குடைய லென்த் வந்து 14 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு ஃபார்முலா எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ ஹாஃப் ஷோல்டர் 7.5 இன்ச்சஸ் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டரை வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணி அப்படியே வந்து மார்க் பண்ணிங்கன்னா போதும். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஸ்லோப்காக 0.75 இன்ச் அதாவது 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஆர்ம் ஹோலுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா ஹாஃப் ஆர்ம் ஹோல் -1. ஸோ 6.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 செஸ்ட்டு 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் பாடி லூஸ்க்காக 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது 1/4 வேஸ்ட்டு 7.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் பேக் டாட்ஸ்க்காக 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 2 பாயிண்ட்ஸும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது ஆங்கிள் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஆர்ம்ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு நெக் ஓப்பன் சைடு வந்து 2.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஷோல்டர் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேக் பேப்பர் பேட்டர்ன் கட் பண்ணியாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கில் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் லைனிங் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்குக்காக 0.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம். ஸோ அப்படி நான் கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சேம் பேப்பர் பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. இப்போது ஷோல்டர் டு அண்டர் த பஸ்ட் லென்த்து 12.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேப்பரில் வந்து நம்ம ஃப்ரண்ட் மார்க் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹாஃப் பஸ்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து 3.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. கப் சைஸ் வந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கேருந்து 0.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து 0.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இங்கேருந்து மேலே 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது பிரின்சஸ் டாட் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற லைனையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து உள்ளே, அதாவது அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் மார்க் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம இந்த சைடு தான் மார்க் பண்ணுவோம். பட் இந்த பேட்டர்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள் சைடு வந்து 1 இன்ச் மார்க் பண்ணணும். எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சஸ் கட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 இன்ச் வந்து லெஃப்ட் சைடு மார்க் பண்ணுவோம். பட் இந்த பேட்டர்னுக்கு வந்து நம்ம ரைட் சைடு மார்க் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேப்பர் எடுத்து மேலே வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து 4 இன்ச்சஸ் மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
அண்ட் இங்கே வந்து எவ்வளோ மார்க் பண்ணுமோ அதே மார்க் மேலேயும் மார்க் பண்ணுறோம் 2.5 inches. இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் டெப்த் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் நெக் வந்து நான் பார்த்தீங்கன்னா 6 inches எடுத்துக்கிறேன். இப்போ இதை பாக்ஸ் ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இங்கேருந்து 1.25 inch மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1 inch வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே டாட் ஷேப் வந்து கட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவும் வந்து கட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பேப்பர் பேட்டர்ன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடுவில் நாட்ச் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைட் பேப்பர் எடுத்துக்கலாம். அண்ட் இது கடையில் வந்து இந்த மாதிரி பேப்பர் வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த நாட்ச் இருக்கிற பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 inch வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கப் சைஸ் வந்து 3 inches மேலேயும் அண்ட் கீழேயும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷேப் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணியாச்சு. இங்கே நடுவில் வந்து நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லைனிங்கில் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கட்டிங்கு. இப்போ வந்து பேனல் கட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 inches வந்து இருக்குது. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு பேப்பர் கட்டிங் மட்டும்தான் நான் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ பேப்பர் கட்டிங் மட்டும் 3 inches இருக்குது. ஸோ நம்ம வந்து 8 பேனல் கட் பண்ணுவோம். வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 inches. ஸோ ப்ளூ கலர் ஃபேப்ரிக்கில் மொத்தம் 4 panels அண்ட் ஒயிட் கலர் ஃபேப்ரிக்கில் மொத்தம் 4 panels வந்து கட் பண்ணணும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ப்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேனல் கட் பண்ண போகிறோம். இது வந்து பிக் பேனல், பெரிய பேனல். ஸோ நம்ம வந்து இது எவ்வளோ மெஷர் பண்ணணும் பார்த்திங்கன்னா 3 inches வந்து மெஷர் பண்ணணும். அதாவது ஃபோல்டிங்கில் இருக்கும்போதே நம்மளுக்கு 3 inches இருக்குது. ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு 6 inches வந்து கிடைக்கும். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா 6 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே வந்து பாட்டம் ப்ராட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த 6 inches இருக்கு இல்லையா, அது இன்ட்டு 2 பண்ணோன்னா நம்மளுக்கு 12 inches கிடைக்கும். ஸோ 12 inches மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சின்ன கேல்குலேஷன். ஸோ ப்ளூ கலரில் வந்து மொத்தம் 2 panels வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 inches மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட்டு 2 வந்தால் 12 inches. ஸோ இந்த 30 inchஸில் 12 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 18 inches கிடைக்கும். ஸோ இந்த 18 inchஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற ஒயிட் அண்ட் ப்ளூ பேனல் வந்து கட் பண்ணுவோம். ஸோ ஒயிட் அண்ட் ப்ளூ ரெண்டும் சேர்த்தா 6 panels. ஸோ அதனால் 18 divided by 6 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 3 inches கிடச்சிருக்கு. ஸோ இப்போது ஒயிட் பேனல் பார்க்கலாம். இதனுடைய வேஸ்ட் வித் வந்து பார்த்தீங்கன்னா 3 inches மார்க் பண்ணிக்கோங்க. அண்டு கீழே பாட்டம் ப்ராட்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே 3 times அதிகமாக எடுத்து 12 inches வந்து எடுத்துக்கிறேன். ஸோ பாட்டம் ப்ராட்னஸ் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக தான் எடுத்திருக்கேன், 12 inches. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ளூ பேனல் வந்து பார்த்தீங்கன்னா வித் 3 inches அண்ட் பாட்டம் ப்ராட்னஸ் 12 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேனலுடைய லென்த்து அது வந்து பார்த்தீங்கன்னா 34 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா பேனலுடைய லென்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா 34 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பேப்பர் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூக்கு பேப்பர் பேட்டர்ன் போட போகிறோம். ஸோ ப்ளூவில் வந்து 2 பேனல் வந்து கட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பேப்பர் பேட்டர்ன் போடுறேன். பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தான் பேப்பர் பேட்டர்ன் கட் பண்ணுறேன். ஸோ இது வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 inches. ஸோ 6ல் பாதி வந்து பார்த்தீங்கன்னா 3 inches. ஸோ 3 inches மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து 0.5 inch மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேனலுடைய லென்த்து 34 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன்.
இப்போது பாட்டம் ப்ராட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சஸ் இருக்குது. இதனுடைய ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ். ஸோ 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து 0.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இந்த பாயிண்ட்டு அண்ட் கீழே இருக்கிற இந்த பாயிண்ட்டையும் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த பேனலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளூ கலரில் வந்து 2 பேனல் வந்து நம்ம கட் பண்ணுவோம் ஃபேப்ரிக்கில். ஸோ இதனுடைய வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருசு 6 இன்ச்சஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் 2 பேனல் கட் பண்ணணும் இந்த பேப்பர் பேட்டர்ன். நெக்ஸ்ட் பேப்பர் பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ பேப்பர் எடுத்து அகெயின் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது 3 இன்ச்சஸ் வித்து இதில் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சஸ். ஸோ 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்காக 0.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே பாட்டம் ப்ராட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சஸ், அதனுடைய ஹாஃப் வந்து 6 இன்ச்சஸ், அப்புறம் 0.5 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் லைனை, அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பேனலும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பேப்பர் பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஒயிட் கலர் ஃபேப்ரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பேனல் அண்ட் ப்ளூ கலர் ஃபேப்ரிக்கில் மொத்தம் 2 பேனல் வந்து கட் பண்ணணும். ஸோ இந்த கேல்குலேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இந்த பேப்பர் பேட்டர்ன் வந்து வச்சு நான் வந்து பேனல் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண லைனிங்கை இந்த ப்ளூ கலர் டிஷ்யூ சில்க் ஃபேப்ரிக்கில் வச்சு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸோ பேக்கு அண்ட் ஃப்ரண்ட் எல்லாமே வந்து வச்சு டாப் ஸ்டிச் மட்டும்தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் பண்ணலை. அண்ட் இந்த சைட் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஃபேப்ரிக்கில் டாப் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மேலே இருந்து கீழே. அண்ட் இப்போது இதை ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் ஷோல்டர் 7.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நெக் ஓப்பன் சைடு வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட் நெக் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இங்கேருந்து 1.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலே இங்கேருந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மிட் பாயிண்டில் இந்த சைடு 0.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் நெக் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நெக்கு ஷேப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சஸ் வித்துக்கு ஸ்கேலப் வந்து நான் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை ஹாஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிட் பாயிண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் ஸ்கேலப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் அகெயின் இதுக்கு பக்கத்தில் செகண்ட் ஸ்கேலப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்கேலப் வந்து எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் இதை கம்ப்ளீட் பண்ண. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ரீவியஸ் ஸ்கேலப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வந்து நம்ம ஸ்கேலப் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இது வரைக்கும் வந்து ஸ்கேலப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து எடுத்துக்கிறேன்.
அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா ஹாஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2.25 இன்ச் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த லைனில் இருந்து மேலே வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு ஹாஃப் ஸ்கேலப் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரா பண்ண நெக்கு டிசைனுக்கு உள் சைடு வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி 1 இன்ச்சு வந்து ஃபஸ்ட்டு டாட்டட் லைன்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எல்லா டாட்ஸையும் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது நெக்கு ஷேப் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் சைடு வந்து கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஸ்கேலப் ஷேப் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கேலப் நெக் டிசைன் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ண இந்த நெக் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக்கில் வந்து அயன் பண்ணியிருக்கேன். இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 0.5 இன்ச்சஸ் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த லைனை வந்து நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய அவுட் சைடு வந்து ஒரு 1/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி ஃபேப்ரிக் விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது சின்ன சின்னதாக நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நாட்சஸ் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கார்னர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடித்து நம்ம வந்து தையல் போடணும். ஸோ கார்னர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு மிடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெருசாக நாட்ச் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் சாக் யூஸ் பண்ணி. ஸோ நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஃபாக வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மிட் லைன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம ரெடி பண்ண நெக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். அண்ட் ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் நெக்கு டெப்த்தும் மார்க் பண்ணிக்கிறேன் 6 இன்ச்சஸ். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்கோடைய ஃப்ரண்ட் நெக்கோடைய டெப்த்து. இப்போது இந்த மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த பாயிண்ட் அதை வந்து இங்கே வர மாதிரி கரெக்டாக நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்போது நான் வந்து பெல் பின் போட்டுக்கிறேன். இது வந்து மூவ் ஆகாமல் இருக்கேன். இந்த ஒயிட் கலர் ஃபேப்ரிக்கை விட நம்ம கீழே இருக்கிற ப்ளூ கலர் ஃபேப்ரிக் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எதுவும் மீன் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து தேவையான வரைக்கும் நம்ம அந்த ஃபேப்ரிக்கை விட்டு தான் வந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கட் பண்ணிடணும். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்கு டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக ஸ்கேலப் டிசைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது தைச்சி முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சு ஃபேப்ரிக் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக 1/4 இன்ச்சே வந்து போதுமானது. ஸோ இதை கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ 1/4 இன்ச்சு துணி விட்டு நம்ம கட் பண்ணால் போதும். ஸோ கட் பண்ணியாச்சு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்சஸ் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நாட்ச் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்கேலப்புக்கு நடுவில் சின்ன சின்னதாக நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நாட்ச் கட் பண்ணி நம்ம வந்து நெக்கு டர்ன் பண்ணும்போது ஸ்கேலப்புடைய டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆப்டாக இருக்கும். ஸோ ஃபினிஷிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நீட்டாக வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நான் டர்ன் பண்ணிவிட்டு இதை வந்து அயர்ன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். நெக் வந்து அயர்ன் பண்ணிவிட்டேன். ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குது. ஆக்சுவலி நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி ரெடி பண்ண பீஸ் வந்து இது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அயர்ன் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹை ஹீட்டில் வந்து வச்சு அயர்ன் பண்ணதுனால இது வந்து கொஞ்சம் கருகிடுச்சு. ஸோ அதனால் இந்த பீஸ் வேஸ்ட் ஆகிறதுனால அகெயின் நான் வந்து இன்னொரு ஃபேப்ரிக் எடுத்து நான் வந்து அகெயின் வந்து ஃப்ரண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து நீங்கள் அயர்ன் பண்ணும்போது லோ ஹீட்டில் வச்சு அயர்ன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைட் பீஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 நாட்ச் பாயிண்ட்டு ஒன்றா சேர்த்து பெல் பின் போட்டுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பெல் பின் போட்டுக்கிறேன். அண்ட் ஆல்சோ மேலேயும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பெல் பின் போட போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக வரணும், அன்ஈவனாக வரக்கூடாது. ஸோ தைக்கும்போது ஸ்ட்ரெச் பண்ணி தைச்சிடாதீங்க. ஸோ அது வந்து கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மிஷினில் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் பெல் பின் போட்டு கரெக்டாக செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை தைச்சிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ தைச்சி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி நாட்ச் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை டர்ன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஷேப் வந்து நீட்டாக வந்திருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்ச் வந்து கட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்கு டிசைன் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு கேன்வாஸ் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் மேலே வந்து 1 இன்ச்சுக்கு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்குடைய லென்த் வந்து 7 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது இங்கேருந்து 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி கீழேயும் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்துக்கிறேன். ஸோ இது இன்னர் கர்வ் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கர்வ் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி கீழேயும் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்கு அவுட்டர் லைன் வந்து நம்ம ஒரு 1 இன்ச் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ண நெக் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக்கில் வச்சு நான் வந்து அயர்ன் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது பேக் பீஸ் எடுத்துக்கலாம். இது வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா மிட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண நெக் டிசைன் எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதிலேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு டவுன், கரெக்டாக 1 இன்ச் டவுனில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இது மூவ் ஆகாமல் இருக்க பெல் பின்ஸ் போட்டுக்கிறேன். இப்போது நம்ம வந்து இது ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா மிடில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன் எவ்ரி கார்னர். ஸோ எல்லா 4 சைட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டர்ன் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஷோல்டர் ப்ளஸ் இந்த நெக்கு எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பெல் பின் போட்டுக்கிறேன். இப்போது பேக் நெக்குடைய மிட் பாயிண்ட் எது அப்படின்னு பாருங்கள். ஸோ அந்த மிட் பாயிண்ட் கரெக்டாக வந்து நம்மளுக்கு தெரியணும். அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு பேக் போர்ஷன் வந்து இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்ச் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கரெக்டாக பார்த்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எது வரைக்கும் வருதோ நம்ம அதை வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இன்னொரு சைடு ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி பெல் பின் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஜஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம எப்படி வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ண. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டருடைய எண்டு வந்து வந்திருக்கும் நம்ம. நெக்ஸ்ட்டு பேக் நெக்கு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் நெக்கு பீஸு ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு தான் தைப்போம். அண்ட் இங்கே வரும்போது 1/4 இன்ச்சு வந்து நம்ம தைப்போம். ஸோ 1/4 இன்ச்சு ஸ்டிச் போட்டிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம 1/4 இன்ச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து விட்டுருக்கும். ஸோ ஷோல்டருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்திருக்கும். அண்ட் இப்போது ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சில் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ நெக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா ஷோல்டருடைய எண்டு. ஸோ அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணிவிட்டு நான் வந்து சின்ன நாட்ச் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஷோல்டருடைய ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து இந்த மாதிரி நாட்ச் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நெக்கோடைய டேர்னிங் பாயிண்டில் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லாக் வந்து போட்டு நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவுடைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஐ கார்டில் கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக் போர்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாட்ஸ் வந்து பிடிக்க போகிறோம். ஸோ பேக்கில் வந்து ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா சைட் சீம் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மிட் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது டாட்டுடைய வித்து 0.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் டாட்டுடைய லென்த் வந்து 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ராஸ் லைன் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ டாட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைட் சீம் வந்து போட போகிறோம். ஸோ சைட் சீம்க்கான ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சஸ். ஸோ இந்த 1.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ரவுண்ட் ஆம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் ரவுண்ட் ஆம் வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஆம் ஹோலுக்கு அண்ட் அதுக்கப்புறம் கீழே ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸோ நான் வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான போர்ஷன் வந்திருக்கும். ஸோ பேனல் ஜாயினிங்கு ஃபஸ்ட்டு வந்து பிக் பேனல், அதாவது பிக் வித் இருக்கிற பேனல் வச்சுட்டு அண்ட் அதுக்கு அடுத்து ஒயிட்டு, அப்புறம் ப்ளூ அண்ட் அகெயின் வந்து ஒயிட் பேனல் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ எல்லா பேனலும் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ பேனல்ஸ் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அண்ட் அகெயின் பிக் வித் இருக்கிற பேனல் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் இந்த 2 பேனலையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை நான் வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது நான் இதை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ பேனல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா அன்ஈவனாக இருக்கிற லென்த் வந்து நம்ம வந்து கரெக்டாக ஈவன் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ தான் வந்து நம்ம
யோக்கோட ஸ்கர்ட் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ப்ளூ போர்ஷன் இருக்கு இல்லையா மேலே, ஸோ அதுவும் கீழே இருக்கிற பேனல் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வர மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ ஸ்கர்ட் வந்து பார்த்திங்கன்னா யோக்கோட வந்து நீட்டாக வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ மேலே பிரின்சஸ் லைனும் சரி கீழே அந்த பேனலும் சரி ஈவனாக வந்திருக்கு. ஸோ லைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஏலியன் கட்டிங் தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சைட் சீம் போட்டுக்கிறேன். ஸோ சைட் சீம் போட்டதுக்கப்புறமா குர்த்தியில் வந்து ஜாயின் பண்ணி நான் குர்த்தி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டடாக டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஹைப் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.